ஹே காய்ஸ், உங்களுக்கும் பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோவில் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கார்டனிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது புதினா சமையலுக்கு வாங்கினதில் ஒரு சின்ன பீஸ் நட்டு வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்ப ஹாப்பி, நல்லாவே தளைஞ்சிருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் ஒரு சின்ன பீஸ் ஒரு கப் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா போதும், 2 நாளையிலே வேர் வந்துடும். அதுக்கப்புறமா மண்ணில் வச்சிங்கன்னா சரசரன்னு தளைஞ்சு வந்துடும். இது என்ன செடின்னு தெரியல, விட்டு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பார்க்கலான்னு. இந்த ரோஸும் ஒரு பிச்சி செடியும் மட்டும்தான் நான் நர்சரியில் வாங்கினேன். இது காந்தாரி மிளகா தானாகவே முளைச்சிருக்குது. அந்த க்ரோ பேக்கில் கீரை ஃபுல்லாக ஆகிடுச்சிங்கிறதுனால இதுலேயும் ஒவ்வொரு பீஸ் அதுலேருந்து எடுத்து வச்சேன். நல்லாவே தடுத்துட்ருக்குது. இது பாகற்காய் நம்ம கட் பண்ணும்போது சில டைம் விதைகள் பழுத்து ரெட் கலரில் இருக்கும். அதை எடுத்து நம்ம காய போட்டு முளைக்க போட்டோம்னா கண்டிப்பாக எல்லாமே முளைச்சிடும். இது முடக்கத்தான் கீரை. இது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய யூஸஸ் இந்த செடியில் இருக்குது. அப்புறம் இது மணத்தக்காளி கீரை. இந்த ரோஸ் ஒரு நிழலான இடத்துல பூக்காமலே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வெயிலில் வைக்கலான்ட்டு எடுத்து வச்சேன். வச்ச 2 நாளையிலே எல்லா இலையும் உதிர்ந்து இந்த மாதிரி கம்பு தான் நின்றுச்சு. நானும் தடுக்காதோன்னு நினச்சேன், பட் சூப்பராகவே தடுத்துடுச்சு. நீங்கள் பிளான்ட்ஸ்க்கு வாட்டரிங் பண்ண வரும்போது உங்கள் மைண்ட் போரிங் அண்ட் டென்ஷனாக இருந்தால் கூட அதில் வரக்கூடிய குட்டி குட்டி மொட்டுக்கள், அப்புறம் புது புது துளிர்கள், இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் ஆவீங்க. நீங்களும் பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு செடி கிடைச்சா கூட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் என்ஜாய் யுவர் லைஃப் வித் கார்டனிங் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.